ஹாய், ஒரு ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரை கப் அளவுக்கு உளுந்து, கல்லுப்பு, 20 பல் பூண்டு, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் துருவின தேங்காய். இதுதான் வந்துட்டு மெயின் டிஷ்ஷு. தேவையான பொருட்கள். இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குறிப்பாக லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உளுந்து ரொம்ப நிறைய எடுத்துக்கிறது இடுப்பு எலும்புக்கு, இந்த ரொம்ப அதாவது மென்ஸ்ட்ரல் டைமில் பெயின் இருக்கிற லேடிஸ் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த உளுந்து கஞ்சி. ரொம்ப பெனிஃபிட் உள்ள ஒரு ஃபுட் ஐட்டம் இது. அதே கூட சேர்ந்து பூண்டும் சேர்றதுனால அதுவும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறது. நான் வந்து பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். டயட் இருக்கிறவங்க அவங்க என்ன ரைஸ் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், குழந்தை பிறந்த தாய்மார்கள் இது வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. பூண்டு நிறையா சேர்க்குறோம், ப்ளஸ் உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் வந்துட்டு பால் நல்லா சுரக்கும். தாய்ப்பால் தரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா மகப்பேறு அடைஞ்சி அதுக்கப்புறம் வலிகள், இடுப்பு எலும்பு நார்மல் ஆகட்டும் சிசேரியானாகட்டும், அவங்களுக்கு என்ன வலி வேதனை அனுபவிக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதுக்கு இந்த கஞ்சி, உளுந்து கஞ்சி. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு உளுந்து களி கூட செஞ்சு காட்டுறேன். இந்த பூண்டு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இப்போ இந்த பூண்டு போட்டு சாப்பிட்டா கண்டிப்பாக தாய்ப்பால் நல்லா சுரக்கும். நீங்கள் ஈஸியாக கொடுக்கலாம். ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற மாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அப்புறம் சாதாரண இந்த பாருங்கள், இந்த கப்பால் நான் வந்துட்டு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அரை கப்பு அளவுக்கு உளுந்து, 3/4 கப்பு கூட எடுத்துக்கோங்க, நல்லது தான். இதை ரெண்டுத்தையும் நம்ம எப்போ கழுவி வச்சுக்கலாம், சரிங்களா? நான் வந்து பருப்பையும் ரைஸையும் நல்லா கழுவிட்டேன். 2 கப்பு 1 கப் ரைஸ் அண்ட் 1 கப் உளுந்துன்னு 2 கப்புக்கு நான் வந்து 6 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியாக பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜீரகம், வெந்தயம் போட்டிருக்கோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கல் உப்பு, தேவையான அளவு கல் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறோங்க. எத்தனை விசில்னால், நான் 3 விசில். கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதில் தேங்காய் துருவல் போட்டு கலரி சாப்பிட வேண்டியது. ஓகேவா?